ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. இந்த வீடியோவில் வந்து 9th சயின்ஸ் புக்கிலேருந்து லெசன்ஸ் பார்க்கலாம். அண்டம் இந்த லெசனில் இருந்தனால நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் குறிச்சிருக்கேன், அதை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஓவரால் இந்த லெசனை வந்து ரீட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட்க்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அண்டத்தில் உள்ள பொருட்கள் அனைத்திற்கும் பூமியே மையமாக உள்ளது என்று கருதினர். இதற்கு புவி மைய மாதிரி என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரேக்க வானியலாளர் தாலமி, இவர் வந்து 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அதுக்கப்புறமா இந்திய வானியலாளர் ஆரியப்பட்டர், இவரும் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவங்க காலத்தில் இருந்த பல வானியலாளர்களும் இந்த மாதிரியை வந்து நம்பினாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது பூமி தான் வந்துட்டு புவியோட மையமாக இருக்குது, அண்டத்தில் உள்ள மையம் வந்து பூமி தான் அப்படின்னு நம்பினாங்க. அதுக்கப்புறமா போலந்து நாட்டை சார்ந்த வானியலாளர் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ், இவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா சூரிய மாதிரியை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இவர் சொல்லியிருப்பார், சூரியன் தான் வந்துட்டு இந்த அண்டத்தோட மையமாக இருக்குது, பூமி கிடையாது அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருப்பார். 1608 நெதர்லாந்தில் வந்து தொலைநோக்கியானது கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறமா வானியலில் வந்து ஒரு புரட்சியே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அண்டத்தோட கட்டுறுப்புகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கோடிக்கணக்கான விண்மீன்களை உள்ளடக்கிய ஒளி வீசக்கூடிய விண்மீன் திரள் தான் வந்து அண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அண்டத்தோட அடிப்படை கூறுகள் என்னெல்லாம்னு பார்க்குறோம். புவி, கோள்கள், விண்மீன்கள், வான்வெளி மற்றும் விண்மீன் திரள்கள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது தான் வந்து அண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக நம்மளால் பார்க்க முடிஞ்ச அண்டத்தோட அளவை வந்து அறிவியலாளர்கள் கணிச்சிருக்காங்க. அதை வந்து பார்க்கக்கூடிய அண்டம் அப்படின்ற பேரில் வந்து அவங்க கூறுறாங்க. இதை பார்க்கக்கூடிய அண்டம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 93 பில்லியன் ஒளி ஆண்டுகள் அளவு கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது இதோட அளவு. இதில் ஒரு ஒளி ஆண்டு அப்படிங்கிறது வந்து 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர். ஒரு ஒளியாண்டுக்கே வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. ஒரு ஆண்டு காலத்தில் ஒளி செல்லும் தொலைவு இது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டமானது மேலும் மேலும் பெரிதாகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டத்தோட பெரும்பகுதி வந்து வெற்றிடமாகவே தான் இருக்கும். அண்டத்தோட பெரும்பகுதி வந்து வெற்றிடமாக இருக்கிறத வந்து இருண்ட பொருள் அல்லது இருண்ட ஆற்றலாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டத்தோட வயது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாபெரும் வெடிப்பிலிருந்து தான் இந்த அண்டம் தோன்றியதாக சொல்லப்படுது. அறிவியலாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஏறத்தாழ 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பெருவெடிப்பு நிகழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க. அதோட விண்மீன் திரள்களோட வடிவில் தான் அனைத்து பொருட்களும் அனைத்து திசைகளிலும் வெடித்து சிதறின. அதுதான் பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. ஒரு பலூன் இருக்குன்னா அந்த பலூனுக்குள்ளே நிறைய ஜாமான்களை போட்டு அதை நல்லா ஊதிட்டு அதுக்கப்புறமா வெடிக்க செஞ்சால் எப்படி அந்த இது வந்து சிதறி போகுமோ அதே மாதிரி தான் இந்த பிக் பேங் தியரி வந்து நடந்ததாக சொல்லியிருக்காங்க. அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் பெருவெடிப்பின் போது தோன்றிய அடிப்படை தனிமங்களான ஹைட்ரஜன், ஹீலியம். ஸோ அடிப்படை தனிமம் எதுனா ஹைட்ரஜனும் ஹீலியம் தான். ஏன்னா இது ரெண்டும் வந்து அதிகமாக ஹீட் ஆகிட்டே இருக்கும். அதிகமாக ஹீட் ஆகிறப்ப அது வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகியவற்றால் ஆனவைன்னு சொல்லியிருக்காங்க. நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜன், நம் உடலில் உள்ள கார்பன், கால்சியம் மற்றும் இரும்பு, கணினி சில்லுகளில் இருக்கிற சிலிக்கான், இது எல்லாமே வந்துட்டு தனிமங்கள் அனைத்துமே வந்து எங்கேருந்து கிடச்சதுன்னா விண்மீன்களில் இருந்து கிடச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விண்மீன்கள் வெடித்து சிதறும் போது அவற்றினுள்ளே இருக்கும் தனிமங்கள் வந்து வெளியிடப்படுகின்றன. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாயுக்கள்லாம் வந்து வெளியில் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விண்மீன் திரள்கள்னால் என்னென்னு பார்க்குறோம். பெருவெடிப்பு நிகழ்ந்த உடனேயே ஈர்ப்பு விசையினால் வந்து வாயு மேகங்கள் யாவும் ஈர்க்கப்பட்டிருக்கு. இந்த விண்மீன் திரள்களோட கட்டுறுப்புகளை இது வந்து உருவாக்கியிருக்குது. விண்மீன் திரள் அப்படிங்கிறது வந்து வாயு, தூசு, கோடிக்கணக்கான விண்மீன்கள், சூரிய மண்டலங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக வந்து இந்த திரண்டதொரு அமைப்பு இந்த விண்மீன் திரள்னு சொல்லப்படுது. இதையும் அதே மாதிரி பார்க்கக்கூடிய அண்டத்தில் சுமார் 100 பில்லியன், அதாவது 10⁻11 மடங்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த விண்மீன் திரள்கள். விண்மீன் திரள்கள் அனைத்துமே வந்து பல வடிவங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சுருள் திரள், நீள்வட்ட திரள், அதே மாதிரி வடிவமற்ற திரள், இந்த மாதிரியான வகைகளில் வந்துட்டு இந்த நீள்வட்ட திரளில் இருக்கிறத மாதிரி இந்த விண்மீன்களை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விண்மீன் திரள்கள் வந்து தனியாக இருக்கலாம், இல்லை ரெட்டையாவோ இல்லை ஒரு தொகுதியாவோ வந்து பெருந்தொகுதியாவோ கூட இது இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் அனைத்தும் பால்வெளி வீதி விண்மீன் திரளில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பால்வெளி வீதியை தவிர பல விண்மீன் திரள்களும் இங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு அருகில் இருக்கிற ஒரு விண்மீன் திரளை வந்து ஒரு விண்மீன் திரளோட பேர் சொல்லியிருக்காங்க. அது வந்து அண்டிரோமீடா. ஸோ இந்த விண்மீன் திரள் வந்து பால்வெளி வீதி விண்மீன் திரள் சுருள் வடிவத்தை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்மளோட இது வந்து விண்மீன் வந்து திரள் சுருள் வடிவம் வந்து கொண்டிருக்குது. அடுத்ததாக பால்வண்ணை பட்டை போன்று காணப்படுவதால் அது பால்வெளி, அதாவது அதிகமான பிரைட்னஸில் இருக்கும், அதுதான் வந்து பால்வெளின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சுமார் 100 பில்லியன் விண்மீன்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் அதோட விட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 1,00,000 ஒளியாண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட மையத்தில் இருந்து சுமார் 25,000 ஒளியாண்டுகள் தொலைவில் நம் சூரிய மண்டலம் உள்ளதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பால்வெளி மண்டலம்.
அடுத்ததா பூமி வந்து சூரியனை சுற்றுவது போல நமது விண்மீன் திரளோட மையத்தை சுற்றி வர சூரியன் வந்து 250 மில்லியன் ஆண்டுகள் வந்து எடுத்துக்கொள்கிறதா சொல்லியிருக்காங்க. நமக்கு அருகாமையில் உள்ள ஆண்ட்ரோமீடா சொன்னோம் இல்லையா? அந்த விண்வெளி திரளோட தொலைவு அப்படின்னு பார்க்கும்போது 2.5 மில்லியன் ஒளி ஆண்டுகள் இருக்குது. அதாவது நம்ம பூமியிலிருந்து அங்க போறதுக்கு 2.5 மில்லியன் ஒளி ஆண்டுகள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பூமி வந்து 30 கிலோமீட்டருக்கு சுற்றுது அப்படின்னா கூட, நம்ம சென்றடையறதுக்கு கிட்டத்தட்ட 25 பில்லியன் ஆண்டுகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா விண்மீன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். வெப்பம், ஒளி, புற ஊதா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள் உள்ளிட்ட பல கதிர்வீச்சுகளை விண்மீன்கள் வந்து உருவாக்கியிருக்குது. வாயு மற்றும் பிளாஸ்மா அப்படிங்கிறது வந்து அதிக சூடேறப்பட்ட பருப்பொருள் நிலை. இதெல்லாம் உள்ளடக்கியது தான் வந்துட்டு இந்த விண்மீன்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. விண்மீன்கள் அனைத்துமே வந்து ஹைட்ரஜன் வாயுவால் நிரம்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் யாவும் இணைந்து ஹீலியம் அணுக்கள் உருவாகும் போது மிக அதிக அளவில் வெப்பம் வந்து வெளியாகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதிகமான ஹீட்டை கொடுக்கக்கூடியது வந்து ஹீலியம். இது வந்து அதிகரிக்க அதிகரிக்க அதன் மூலமாக ஹைட்ரஜனும் வந்துட்டு அதிகமாக சூடாகி அது மூலமாக வெடிச்சு சிதறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு இருண்ட இரவில் வந்து சுமார் 3000 விண்மீன்களை நமது கண்கள் மூலம் நம்மால் காண முடியும். நமது அண்டத்தில் வந்து 100 பில்லியன் விண்மீன் திரள்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றிலும் 100 பில்லியன் விண்மீன்களுக்கும் அதிகமான விண்மீன்கள் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. விண்மீன்கள் வந்து தனியாக இருப்பது போல தோன்றினாலும் கூட பெரும்பாலும் அவை வந்து இணைந்து தான் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து வெப்பமான விண்மீன்கள் வெண்மையாகவோ அல்லது நீலமாகவோ தோன்றலாம். குளிர்வான விண்மீன்கள் வந்து ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறமாக தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். வெப்பமான விண்மீன்கள் வந்து வெண்மையாவோ நீலமாவோ இருக்கும். குளிர்வான விண்மீன்கள் ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த மாதிரி விண்மீன்கள் வந்து குழு நட்சத்திர கூட்டங்களாக வந்து நமக்கு தெரியும் வானத்தில். ஸோ அதுதான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து வச்சு நம்மளோட ராசிகளையே வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி இதெல்லாம் அதாவது ஸ்டார்ஸ் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறத ஜாயின் பண்ணி ஒரு ராசி மாதிரியே இவங்க கணிச்சிருக்காங்க. இதை தான் வந்து நம்ம வந்து நட்சத்திர கூட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் வந்து 88 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஸ்டார்ஸை நம்ம சேர்த்து இது பண்ணும்போது 88 கூட்டங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆட்டுக்கடா, மிதுனம், சிங்கம், சூரியன், தேல் மற்றும் கேசியோபியா அப்படின்னு இவைகள்லாம் அழைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நட்சத்திர கூட்ட வடிவங்கள். அடுத்ததாக சூரிய மண்டலம்னு பார்க்குறோம். சூரியன் மற்றும் அதை சுற்றி வரும் வான்பொருட்கள் அனைத்துமே சேர்ந்தது தான் வந்து சூரிய மண்டலம் சொல்லப்படுது. இந்த சுற்றி வரல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கோள்கள், வால்மீன்கள், சிறுகோள்கள், விண்கற்கள் இதெல்லாம் அடங்கினது தான் வந்து சூரிய மண்டலம். அடுத்ததாக சூரியனை பற்றி பார்க்குறோம். சூரியன் வந்து ஒரு நடுத்தர அளவுடைய விண்மீன். இது வந்து அதிக வெப்பமுள்ள சுழன்று கொண்டிருக்கு. அதாவது சூரியனும் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு வாயு பந்துன்னு சொல்லப்படுது. இதோட முக்கால் பகுதியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாயுவாலும் கால் பகுதி ஹீலியம் வாயுவாலும் நிரம்பி இருக்கு இந்த சூரியன். இது வந்து பூமியை விட மில்லியன் மடங்கு பெரியது அப்படின்னு சொல்லப்படுது. அதிக அழுத்தத்தில் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் அணுக்களாக மாறுகின்றன. அணுக்கரு இணைவு என்று அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை. இதன் மூலமாக தான் வந்து இந்த பெருமளவு ஒளி ஆற்றல் வெப்ப வடிவில் உருவாகின்றது. அதாவது நமக்கு அதிகமான வெளிச்சத்தையும் அதிகமான வெப்பத்தையும் வந்துட்டு இந்த ஹைட்ரஜன், ஹீலியம் அதுக்குள்ளே இருந்து மறுபடியும் ஹீட் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த நிலை வந்து ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரிய மண்டலத்தோட மையத்தில் சூரியன் அமைஞ்சிருக்கு. ஏறத்தாழ 4.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக இது இருந்து வர்றதா சொல்லியிருக்காங்க இந்த சூரியனை. சூரியன் தோன்றிய விதம் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரஜன் வாயுக்களின் அடர்வு மிகுந்து சூரிய மண்டலமானது உருவாக காரணமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமானது பார்த்தோம் ஹைட்ரஜன், ஹீலியம் தான். இதோட மேற்பரப்பு அதாவது சூரியனோட மேற்பரப்பு வந்து தட்டையாகி வட்டு போன்று மாறியதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கோள்கள் பற்றி பார்க்குறோம். இந்த கோள்கள் எல்லாம் வந்துட்டு சூரியனை சுற்றி நீள்வட்ட வடிவில் தான் சுற்றி வந்துட்டுருக்கு. சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு கோள்கள் எடுத்துக்கொள்ளும் காலம்தான் வந்து சுற்றுக்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கோள்கள் ஒவ்வொன்றும் சூரியனை சுற்றுறது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானேவும் ஒரு முறை சுற்றிக்கிட்டே வரும். அந்த மாதிரி சுற்றி வர்றதுக்கு சுழல்வதற்கு வந்து கோள் எடுத்துக்கொள்ளும் காலத்தை சுழற்சி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியோட சுழற்சி காலம்னு பார்க்கும்போது 23 மணி 56 நிமிடங்கள்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அதை கம்பேர் பண்ணும்போது பூமியில் ஒரு நாள் அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணுறாங்க. இதை தான் வந்து 24 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு கோளும் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு ஒரு நாளோட அளவை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக முதல் 4 கோள்கள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாகவும் சூரியனுக்கு அருகாமையிலும் இருக்கு. அவை உட்புற சூரிய மண்டலத்தை வந்து அமைக்கின்றன. முதல் 4 கோள்கள் அதாவது நம்மளோட இதில் வந்து 8 கோள்கள் இருக்குது. அதில் முதல் 4 கோள்கள் வந்து நெருக்கமாகவும் சூரியனுக்கு அருகாமையிலும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவை உட்புற சூரிய மண்டலத்தை அமைக்கின்றன.
அதே மாதிரி வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் இதுலேயும் வந்து ஒரு 4 கோள்கள் இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெளிக்கோள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை வந்து சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சனி கோளிற்கும் யுரேனஸ் கோளிற்கும் இடையே உள்ள தொலைவு வந்து பூமிக்கும் செவ்வாய் கோளிற்கும் இடையே உள்ள தொலைவை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. உட்புற சூரிய மண்டலத்தில் அதாவது ஃபஸ்ட்டு 4 கோள்கள் எடுத்துக்கிறாங்க. புதன், வெள்ளி, பூமி மற்றும் செவ்வாய். இதெல்லாம் வந்துட்டு உட்புற கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவை புறப்பரப்பு வந்து திண்ம பாறை மேலோட்டினால் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நிலம்சார் கோள்கள் அல்லது பாறை கோள்கள் அப்படின்னு இந்த 4 கோள்கள் வந்து அழைக்கப்படுது. வெளிப்புற சூரிய மண்டலத்தில் இருக்கிறத பார்க்கும்போது வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இந்த 4 கோள்களும் வெளிப்புறத்தில் அதாவது சூரியனோட வெளிப்பாதைகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து வெளிப்புற கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்துட்டு அதிகமான ஹைட்ரஜன், ஹீலியம் உள்ளிட்ட பிற வாயுக்கள் நிரம்பிய அடர்மிகு வளிமண்டலத்தை இவை கொண்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதனால தான் இங்கே வந்து உயிர்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அவை வாயு பெருங்கோள்கள் அப்படின்னும் வாயு கோள்கள் அப்படின்னும் அழைக்கப்படுது. ஸோ இந்த 4 கோள்களுக்கும் அதாவது வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இந்த 4 கோள்களுக்கும் வந்து வளையங்கள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த 4 உட்புற கோள்களுக்கு வளையங்கள் இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இந்த 4 கோள்களுக்கும் வந்துட்டு வளையங்கள் கிடையாது. உட்புற கோள்களுக்கு வளையங்கள் இல்லை. மூடப்பட்ட பாறை துகள்களை கொண்டுள்ளன. நாம் இப்போது ஒவ்வொரு கோளை பற்றியும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது கிழக்கு அல்லது மேற்கு திசையின் கீழ்வானத்தில் மட்டுமே தான் காண இயலும் புதனை. சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்குது. இது வந்து பாறைக்கோள் அப்படின்னு சொல்லப்படுது. புதன் மிகவும் மங்கலாகவும் சிறியதாகவும் காணப்படும். வெறும் கண்ணால் பார்க்குறத விட தொலைநோக்கியால் பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வெள்ளியை பார்க்குறோம். வெள்ளி வந்து பூமியோட அளவை ஒத்தது. அதாவது கிட்டத்தட்ட நம்ம பூமி மாதிரியே இருக்கும் இந்த வெள்ளி. இது வந்து அதிக வெப்பநிலை கொண்டது. நிலவிற்கு பிறகு வானத்தில் மிகவும் பிரகாசமாக தெரியக்கூடிய வான்பொருள் வந்து இந்த வெள்ளி அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் வந்துட்டு எதிர் திசையில் இது மட்டும்தான். அதாவது மற்ற கோள்கள்லாம் வந்து நேர் திசையில் சுழன்றா, இந்த வெள்ளி மட்டும் எதிர் திசையில் சுழலுது. இங்கு சூரியன் வந்து மேற்கே தோன்றி கிழக்கே மறைகிற மாதிரி இருக்கும். அதாவது வெள்ளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது அங்கு சூரியன் வந்து மேற்கே தோன்றி கிழக்கே மறைகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பூமியை பற்றி பார்க்குறோம். பூமியின் மீதுள்ள நீர் மற்றும் நிலப்பகுதிகள் மீது ஒளி எதிரொலிக்கிறதுனால தான் விண்ணில் இருந்து பார்க்கும்போது அதாவது ஸ்பேஸில் இருந்து பார்க்கும்போது நம்மளோட பூமி வந்து நீலம் மற்றும் பச்சை கலந்த நிறத்தோட காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் உங்களுக்கு குறிச்சிருக்கேன். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அந்த பூமிக்குள்ளே புதன்குள்ளே செவ்வாய்க்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்ற மாதிரி. அடுத்ததாக செவ்வாய்க்கோள் பற்றி பார்க்குறோம். புவியோட சுற்றுப்பாதைக்கு வெளியில் அமைஞ்சிருக்கிற முதல் கோள் வந்து இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து சிவப்பு நிறத்தில் காணப்படும். இதில் வந்துட்டு டீமோஸ் அப்படிங்கிற போபோஸ் அப்படிங்கிற இதற்கு டீமோஸ் போபோஸ் அப்படின்ற இரு இயற்கை துணைக்கோள்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வியாழன் பற்றி பார்க்குறோம். வியாழன் வந்து பெருங்கோள் அப்படின்னு அழைக்கப்படுது. கோள்களிலேயே அதாவது இருக்கிற 8 கோள்கள்லேயே இந்த வியாழன் வந்து ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்லப்படுது. புவியை விட 11 மடங்கு பெரியதுன்னு சொல்லப்படுது. 318 மடங்கு எடை கொண்டது இந்த வியாழன் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு வந்து 3 வளையங்கள் இருக்குது. 65 நிலவுகள் இதில் இருக்கிறதா சொல்லப்படுது. இங்கே இருக்கிற 65 நிலவுகளில் காணிமேடு அப்படின்ற நிலவு தான் வந்து சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய நிலவு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து ஜியாகிரஃபி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ நல்லாவே படிச்சுக்கோங்க. அடுத்ததாக சனிக்கோளை பற்றி பார்க்குறோம். இது வந்து மஞ்சள் நிறத்தில் காணப்படுறதா சொல்லியிருக்காங்க. வியாழனுக்கு அடுத்து 2ஆம் பெரும் வாயுக்கோள் வந்து இந்த சனின்னு சொல்லப்படுது. குறைந்தபட்சம் சனியில் வந்து 60 நிலவுகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் டைட்டன் அப்படின்ற நிலவு தான் வந்து பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 60 நிலவுகளில் டைட்டன் அப்படின்ற நிலவு வந்து பெருசு. நம் சூரிய மண்டலத்தில் வந்து மேகங்களுடன் கூடிய ஒரே நிலவும் கூட இந்த டைட்டன் தான் சொல்லப்படுது. சனியோட அடர்த்தி மிகவும் குறைவாக இருக்கிறதுனால அதாவது புவியை விட 30 மடங்கு குறைவுன்னு சொல்லப்படுது. இந்த கோள் அதாவது சனிக்கோள் வந்து ரொம்ப கனமற்றது. அடுத்ததாக யுரேனஸ் பற்றி பார்க்குறோம். யுரேனஸ் வந்து குளிர்மிகு வாயு பெருங்கோள். ஏன்னா சூரியனை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால இது வந்து குளிர் அதிகமாக இருக்கும். சாய்ந்த சுழல் அச்சை கொண்டுள்ளது. அதனால் இதை வந்து உருண்டோடும் கோள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த யுரேனஸ். இது கோடை காலத்தில் வந்து அதிக இதாகவும் சூடும் இருக்கும். குளிர்காலத்தில் வந்து அதிகமான குளிர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 42 ஆண்டுகளாக நீண்டு இருக்கும். கோடை வந்து 42 வருஷம், குளிர் வந்து 42 வருஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததாக நெப்டியூன். இக்கோளானது வந்து பச்சை நிற விண்மீன் போன்று காட்சி அளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சூரியனிலேருந்து 8ஆவதாக இருக்கிற கோள் வந்து இந்த நெப்டியூன் தான். காற்று வீசக்கூடிய கோள் அப்படின்னு சொல்லப்படுது. 248 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ப்ளூட்டோ வந்து இதன் சுற்றுப்பாதையை வந்து கடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் நிலை அதாவது இந்த நிலை வந்து 20 ஆண்டுகளுக்கு தொடர்கிறது. இந்த காற்று வீசுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு 13 நிலவுகள் இருக்குது இந்த நெப்டியூன்லன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப பெருசானது அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைட்டான் அப்படின்னு சொல்லப்படுற நிலவு.
சூரிய மண்டலத்தில் கோள்களோட சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு வந்து இந்த ட்ரைட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக சூரிய மண்டலத்தில் பிற பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ சிறு கோள்கள், அடுத்ததாக வால் விண்மீன்கள், அடுத்ததாக விண்கற்கள் மற்றும் விண்வீழ்கற்கள், அடுத்ததாக துணைக்கோள்கள். ஸோ இந்த நாளும் வந்துட்டு நம்மளோட சூரிய மண்டலத்தில் இருக்கிற பிற பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு கோள்கள் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயோட சுற்றுப்பாதைக்கும் வியாழனோட சுற்றுப்பாதைக்கும் இடைவெளியே வந்து பெரிய இடைவெளி இருக்கிறதா சொல்லியிருக்குது. இங்கே வந்து கோள்கள் தோன்றிய போது பல உருவான லட்சக்கணக்கான பாறை துண்டுகள் வந்து இந்த ரெண்டுக்கும் இடையில, அதாவது செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவையே வந்து சிறுகோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இத்தகைய கோளில் வந்து செரஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சிறுகோள் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட விட்டோன்னு பார்க்கும்போது 946 கிலோமீட்டர். இதோட சுமார் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நம் பூமியோட சிறுகோள் வீழ்வதுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 10 கிலோமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கும். இவற்றையும் பெரிய தொலைநோக்கியால் மட்டுமே காண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வால் விண்மீன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீள்வட்ட பாதையில் நம்ம சூரியனை சுற்றி வரும் தூசு மற்றும் பனி நிறைந்த பொருட்களை தான் வந்து வால் விண்மீன்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதோட சுற்றுக்காலம் வந்து அதிகம்னு சொல்லப்படுது. இது சூரியன் நெருங்கும் போது இதோட அந்த பனியெல்லாம் வந்து ஆவியாகும் போது அது வந்து தலை மற்றும் வால் மாதிரி நமக்கு உருவமாக காட்சியளிக்கும். அதனால தான் இதை வந்து வால் விண்மீன்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில பெரிய வால் விண்மீன்களுக்கு வந்து 160 மில்லியன், அதாவது 11 கோடி கிலோமீட்டர் நீளமுள்ள வால் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பல வால் விண்மீன்கள் வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் தோன்றும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் ஹாலி அப்படின்ற வால் விண்மீன் இது வந்து 76 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1986 கடைசியாக பார்க்கப்பட்டிருக்கு. இனிமே வந்து இந்த ஹாலி மீனை பார்க்கணுன்னா 2062 பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விண்கற்கள் மற்றும் விண்வீழ்கற்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். சூரிய மண்டலம் முழுவதுமே வந்து பரவி கிடக்கிற இந்த பாறை துண்டுகள் தான் வந்து விண்கற்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவை வந்து வளிமண்டல உராய்வினால் உருவாகும் வெப்பத்தின் காரணமாக இவை பெரும்பாலும் வந்து எரிஞ்சிரும். அதையும் மீறி பூமிக்குள்ளே நுழையும் போது சில கற்கள் இருக்குது. அந்த மாதிரி விழுகிற, அதாவது பூமியில் வந்து விழுகிற கற்கள் தான் வந்து விண்வீழ்கற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக துணைக்கோள்கள்ங்கிறத பார்க்குறோம். ஒரு சுற்றுப்பாதையில் வந்து சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களை சுற்றி வரும் பொருள் வந்து துணைக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மனுஷனால் ஸ்பேஸுக்கு அனுப்பப்படுறது தான் வந்து துணைக்கோள் அப்படின்னு சொல்லப்படுது. மனிதனால் உருவாக்கப்பட்ட துணைக்கோளில் இருந்து வேறுபடுத்துவதற்காக இயற்கையான துணைக்கோள்களை நாம் நிலவுகள் அப்படின்னு அழைக்கிறோம். நம் புவியோட இயற்கை துணைக்கோளான நிலவு சந்திரன் தான் வந்து நம்மளோட துணைக்கோள். ஸோ இது வந்து புதன் மற்றும் வெள்ளிக்கோள்களை தவிர மற்ற அனைத்திற்கும் வந்து நிலவுகள் உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காஸ்மிக் ஆண்டு. நொடிக்கு 250 கிலோமீட்டர், மணிக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பால்வெளி வீதியை சுற்றி வர பூமி எடுத்துக்கொள்ளும் காலம்தான் வந்து காஸ்மிக் ஆண்டுன்னு சொல்லப்படுது. இது வந்து 225 மில்லியன் புவி ஆண்டுகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காஸ்மிக் ஆண்டு. சுற்றியக்க திசைவேகம் இதில் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.